நேர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பிரான்ஸை சேர்ந்த சாஃப்ரான் நிறுவனம் ஹைதராபாத்தில் ஒரு எம்ஆர்ஓ ஃபெசிலிட்டி சென்டரை உருவாக்கியிருக்காங்க. அது என்ன ஃப்ளைட் எம்ஆர்ஓ ஃபெசிலிட்டி சென்டர்னா என்ன, அதனால நமக்கு கிடைக்க போகிற நன்மைகள் என்ன, அது குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க உள்ள போகலாம். நமக்கெல்லாம் சாஃப்ரானை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். யார் இந்த சாஃப்ரான் அப்படின்னா, இவங்க பிரான்ஸை சேர்ந்த ஒரு ஃப்ளைட் என்ஜின் தயாரிப்பு நிறுவனம். இவங்க தான் நாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ரஃபேலுடைய M88 என்ஜினை தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைட்டர் ஜெட் என்ஜின் இன் த வேர்ல்டு. அதாவது உலகத்தில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக பெஸ்ட் என்ஜின் இது அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த சாஃப்ரான் நிறுவனம் தான் ஹைதராபாத்தில் ஒரு எம்ஆர்ஓ ஃபெசிலிட்டி சென்டரை அமைச்சிருக்காங்க. அது என்ன ஃப்ளைட் எம்ஆர்ஓ ஃபெசிலிட்டி சென்டர்னா, ஃப்ளைட்டோட மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹாலிங் இது எல்லாமே பார்க்குறது. இது என்ன ஒரு பெரிய விஷயம், நிறைய கம்பெனிஸ்லாம் இன்றைக்கி இந்தியாவில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது ரொம்ப முக்கியமான விஷயம். சாஃப்ரானோட ஒன்லி அவுட் சைடு பிளான்ட் இதுதான். கிட்டத்தட்ட $15 பில்லியன் மேலே இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதனால் இந்தியாவுக்கு கிடைக்க போகிற நன்மை என்ன, அவங்க ஏன் உலகத்தில் மற்ற நாடுகள்லாம் விட்டுட்டு இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது நிச்சயமாக. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா தான் உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சிவில் ஏவியேஷன் செக்டார். இந்தியாவில் நாளுக்கு நாள் விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்தியா முழுவதும் புதிய புதிய விமான நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நிறைய விமானங்களை இந்திய தனியார் விமான நிறுவனங்கள் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்போது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிவில் ஏவியேஷன் செக்டாரை யாராவது விட்டு வைப்பாங்களா? கண்டிப்பாக சாஃப்ரான் விட்டு வைக்கவே மாட்டாங்க. அதனால தான் ஓடோடி இன்னைக்கு ஹைதராபாத்தில் அந்த எம்ஆர்ஓ ஃபெசிலிட்டி சென்டரை அமைக்கிறாங்க. இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய நன்மை என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போது இந்த ஃப்ளைட்டை வைத்திருக்கக்கூடிய இந்த தனியார் விமான நிறுவனங்கள்லாம் தங்களுடைய செலவில் மிகப்பெரியதாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளைட்டோட மெயின்டெனன்ஸ் தான். ஒரு தடவை ஃப்ளைட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்தியாவில் எந்த கம்பெனியும் இல்லை. அதை கொண்டு போய் வெளிநாட்டில் விடணும், ஏகப்பட்ட செலவு ஆகும். அவங்களுடைய லாபத்தில் கிட்டத்தட்ட 40% இந்த ஓவராலிங் சார்ஜை எடுத்துக்கிறங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது வெளிநாட்டில் இருக்கிறதுனால இந்தியாவிலேருந்து நிறைய வெளிநாட்டு கரன்சி செலவாகுது. ஸோ அதுவுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இப்போது இந்த சாஃப்ரானோடைய எம்ஆர்ஓ ஃபெசிலிட்டி சென்டர் இந்தியாவுக்குள்ளே வரனால ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு $15 பில்லியன் நாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு இந்தியன் சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த அந்நிய செலாவணியெல்லாம் நாம் கண்ட்ரோல் பண்ணலாம். உள்ளுக்குள்ளே செலவு அப்படிங்கிறதுனால நமக்கு அந்நிய செலவுகள் ஏற்பட போகிறதில்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இப்படி பணத்தை மிச்சப்படுத்துவதன் மூலமாக அதனுடைய பலனை இந்திய விமான பயணிகளுக்கு கொண்டு செல்லலாம். அதனால் எதிர்காலத்தில் இந்தியாவில் விமான பயணங்களுடைய டிக்கெட் செலவு பெரிய அளவில் குறைய போகுது. அது மட்டும் இல்லை, ஃப்ளைட்டுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அடிப்படையில் பார்த்தா ஏற்கனவே ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சிவில் ஏவியேஷன் செக்டாராக இருக்கக்கூடிய இந்தியன் சிவில் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி அது இன்னும் ஒரு ஃபாஸ்ட் ஃபேஸில் போக போகுது. சரி, எதுக்காக அந்த சாஃப்ரான் நிறுவனம் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான கச்சிதமான அந்த எம்ஆர்ஓ ஃபெசிலிட்டி ஈகோ சிஸ்டம் இந்தியாவில் தான் இருக்குது. என்ன ஈகோ சிஸ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தான் ஏகப்பட்ட யங் ஸ்கில்டு லேபர்ஸ் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொன்று, இந்தியாவில் தான் ஆயிரக்கணக்கான எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் இருக்கிறது. அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், இந்த மாதிரியான சிறிய லெவலில் நடுத்தரமான பெரிய நிறுவனங்கள் எல்லாமே இந்தியாவில் இருக்கனால தங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் எல்லாத்தையும் இந்தியாவில் ரொம்ப ஈஸியாக பெற்றுவிட முடியும் அப்படின்னு சாஃப்ரான் நம்புது. அதனால் ஒரு கச்சிதமான ஈகோ சிஸ்டம் இந்தியாவில் இருக்கனால நாம் நிச்சயமாக நம்மளுடைய இந்த எம்ஆர்ஓ சென்டரை இந்தியாவில் தான் அமைக்கணும்னு சொல்லி ஹைதராபாத்தில் அதை திறக்க போகிறாங்க. நேற்று இந்த விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றிருக்கிறார். அப்போது பிரதமர் மோடி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன் சிவில் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி
டேக்கிங் ஏ நியூ ஃப்ளைட் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு வேகமாக தொழில்துறையில் வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி 4 கால் இல்லை 16 கால் பாய்ச்சல்ல ஆந்திர முதலமைச்சர் ஆந்திராவை எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. நாம 10 அடி எடுத்து வச்சோம்னா அவங்க 10 லட்சம் அடி பாயிறாங்க. ஏற்கனவே கூகுளோட சேர்ந்து $15 பில்லியன் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டரை அமைக்கிறாங்க. இன்னொன்று ப்ளூ ஏர் நிறுவனத்தோட சேர்ந்து எவ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளையிங் டாக்ஸி நிறுவனத்தை அமைக்கிறதுக்கான செட்டப். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ரான். இது எல்லாமே மெகா ப்ராஜெக்ட். அதனால தமிழ்நாடை தாண்டி ஆந்திரா எங்கேயோ முன்னேறிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. சரி, இந்த ஃபெசிலிட்டி சென்டரை அமைக்கிறதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்க போற இன்னொரு மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னா, இந்தியா எதிர்காலத்தில் இந்த மாதிரியான ஃப்ளைட் மெயின்டெனன்ஸ்க்கு ஃபியூச்சரில் ஒரு மிகப்பெரிய எம்ஆர்ஓ ஹப்பாக அமைய போகுது. அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த விமானங்கள்லாம் இனிமே இந்தியாவுக்கு வந்து தங்களுடைய விமானத்திற்கான பராமரிப்பை செய்ய போகிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துக்கங்க. சரி, இந்தியாவுக்குள்ளே ஒரு நிறுவனம் வந்துருச்சு அப்படின்னா உடனே சும்மா போயிடுவாங்களா? கிடையாது. அவங்க வழக்கம் போல் தங்களுடைய இன்னொரு ஆசையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆமாம், சாஃப்ரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா தயாரிக்க போகிற 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்கு நாங்கள் என்ஜின் தயாரித்து தரோம், அதையும் இந்தியாவிலேயே தயாரித்து தரோம், அதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ ரஃபேலில் இருக்கக்கூடிய சாஃப்ரானுடைய M88 என்ஜின் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் என்ஜின் அப்படிங்கிறனால இந்தியா கண்டிப்பாக இந்த சாஃப்ரானுடைய ஆப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணும் அப்படின்னு நம்பலாம். ஆனால் நமக்கு தெரியும், கடந்த வாரம் ரஷ்யா Su-57 அந்த சுக்கோய் 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்கான எல்லா விதமான விஷயம், அதாவது டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா இருக்கட்டும், இந்தியாவில் தயாரித்ததுக்கு பிறகு இந்தியா விருப்பப்பட்டால் அதை வேறு நாடுகளுக்கு விற்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் ஒப்புதல் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று, அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் பிரதமர் கீர் ஸ்டாமர் இந்தியா வந்திருக்கப்போ சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்? எங்களோட ரோல்ஸ் ராய் நிறுவனம் உலகத்தில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஃப்ளைட் என்ஜினை தயாரிக்குது, இந்தியா விருப்பப்பட்டால் நாங்கள் அவங்களுக்கு தேவையான 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்கு என்ஜினை தயாரித்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இந்த லிஸ்ட்டில் சாஃப்ரானும் இணைஞ்சிருக்கு. அதனால் இதில் எது பெஸ்ட் அப்படிங்கிறத இந்தியா தான் கன்சிடர் பண்ணி முடிவு செய்யணும். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6,000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4,000 per square feetனு மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். Yes, launching G Square Etna at Tandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1,790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.